விசுவாசம் எப்படி வரும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். விசுவாசம் எப்படி வரும் என்பதில் ஒரு சிம்பிளான ஒரு சாதாரணமான காரியம், விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதின் மூலமாக மட்டுமே வரும். வேறு விதத்தில் அது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை யார் ஒருவர் அதிகமாய் கேட்கிறார்களோ, யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் கேட்டு அவங்களுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையால் நிரப்புகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்தில் விசுவாசம் என்ன பண்ணும் என்று சொன்னால் உண்டாகும். அப்போது தேவனுடைய வார்த்தை பல விதங்களில் நம்ம கேட்குறோம். வாசிக்கும் பொழுது நம்ம கேட்குறோம். அது மட்டும் இல்லை, அதை படிக்கும் பொழுதும் வாசிக்கும் போதும், மற்றவர்கள் பிரசங்கிக்கும் போதும், மற்றவங்களுக்கு வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போதும் நம்ம வார்த்தையை என்ன பண்ணுறோம், கேட்குறோம். அதில் மிக முக்கியமாக கடந்த நாட்களில் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாக இருக்கிறது. அப்போது அந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் எதையுமே நம்ம தேவனிடத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போது விசுவாசம் முக்கியம், ரொம்ப அவசியம். இந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து நாம் காரியங்களை என்ன பண்ணுவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு மிகவும் என்ன பண்ணுகிறது, உள்ளதாக இருக்கிறது. அப்போ ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த விசுவாசம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன பண்ணுங்க, விசுவாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் என்று விசுவாசியுங்கள் என்றால் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ. அப்போது விருப்பம், அப்புறம் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்குறோம். கேட்டதை என்ன பண்ணுவோம், நான் கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்வேன் என்று என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். பெற்றுக்கொண்டேன் என்று என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைக்கணும். அப்புறம் பார்த்தோம், வசனத்தை என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைக்க வேண்டும். அதை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 19 21 வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை உன் கண்ணை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்தின் நடுவில் காத்துக்கொள், அவைகளை உன் இருதயத்தில் என்ன பண்ணு, காத்துக்கொள். அப்போ அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, உள்ள வார்த்தை இருந்தால் சூழ்நிலையை நம்ம பேச மாட்டோம், வசனத்தை தான் பேசுவோம். அப்போது வசனத்தை நம்ம பேசுவது ரொம்ப முக்கியம் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட கடந்த வாரத்தில் பேசினேன். பேசுவது ரொம்ப முக்கியம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லுவதை பற்றி அது சொல்லியிருக்கிறது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதை நான் எடுத்து என்னுடைய இருதயத்தில் வைத்து அதை விசுவாசித்து அதை நான் என்ன பண்ணணும், எனக்காக பயன்படுத்துவது. இப்போ எபிரேயரில் நம்ம தியானித்தோம் இல்லையா, 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இப்போ பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்னவா அவர் சொல்லியிருக்கிறார்னு சொல்லும் பொழுது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய தேவன் என்னவாக தன்னை சொல்லியிருக்கிறார், அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை நமக்காக விசுவாசத்தில் எடுத்து உரிமை பாராட்டி நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்று பேசுவது, நம்முடைய தேவன் நமக்காக என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் சலுகை என்னன்னா, அவருடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்த வேண்டும் என்கிற உரிமை. அப்போ அவருடைய வார்த்தை நம்ம கண்ணை விட்டு பிரியாது இருக்கணும். அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணும், நிரம்பி இருக்கணும். அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் காக்கப்படணும். அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், பேசணும். அந்த வார்த்தையை நமக்காக, சூழ்நிலைகளுக்கு எதிராக அந்த வார்த்தை என்ன பண்ணணும், பேச வேண்டும். அப்போது நீதிமொழிகள் 4:20 சொல்லுகிற, என் மகனே என் வார்த்தைகளை கவனி.
அப்போ என்ன பண்ணணும்னா சூழ்நிலையே கவனிக்கக்கூடாது, பிரச்சனைகளையே கவனிக்கக்கூடாது, அதை போட்டு மனசில் வைத்து அதை போட்டு சஞ்சலப்படக்கூடாது. அதற்கு மாறாக அவருடைய வார்த்தைகளை கவனிக்கணும். என் மகனே, என் வார்த்தைகளை என்ன பண்ணு, கவனி, அவைகள் என் வசனங்களுக்கு செவிசாய். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வசனத்துக்கு நம்ம செவிசாய்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால தான் ஆண்டவர் ஓமையில் சொன்னார், வசனத்தை விதைக்கும் பொழுது சிலருடைய இருதயம் வழி அருகே உள்ள இருதயம் போல இருக்கிறது, சிலருடைய இருதயம் கற்பாறையான இருதயமாக இருக்குது, சிலருடைய இருதயம் முள்ளுகள் நிறைந்த இருதயமாக இருக்குது, சிலருடைய இருதயம் நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல நிலம் போல இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வசனத்தை யாரெல்லாம் கேட்டு தங்களுடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவங்க பாக்கியவான்கள். வசனத்தை உள்ள வைக்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை வைத்து வசனத்தை அறிக்கை செய்து வசனத்தையே நம்முடைய இருதயத்தில் வைத்திருப்போமானால் தேவனுடைய பிள்ளைகளை அந்த வசனம் நமக்குள்ள பெரிய விளைவுகளை கொண்டு வரும். அன்று சொன்னாரு, என் வார்த்தை வெறுமனே திரும்பாது, அது நான் விரும்பினதை செய்யும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. நான் விரும்பினதை செய்யும். அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற விருப்பத்தை, அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தை அவருடைய வசனம் என்ன பண்ணும், உங்களுக்காக உருவாக்கும், செய்யும். அப்புறம் ஒரு இடத்துல ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்களுடைய நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 6ஆம் வசனம் 55:6, ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்போ என்ன, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். தினந்தோறும் ஒரு தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு நல்ல ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கணும், ஒரு உறவாடணும். அது ரொம்ப முக்கியம், கர்த்தரோடு உறவாடுவது. நமக்கு கர்த்தரை தேடும் சமயம் அவசியம். கர்த்தரை தேடுறோம். அப்போ கர்த்தரை தேடுறது எப்பொழுதும் நம்முடைய அடிப்படை. ஒவ்வொரு நாளும் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் எனக்கு சில தேவைகள் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் பல சவால்களை சந்திக்கிறேன். அதையெல்லாம் நான் கர்த்தரிடத்தில், அதற்கான பதிலை கர்த்தரிடத்தில் நான் தேடுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதற்கான பதிலை நான் மனுஷனிடத்தில் அல்ல, உலகத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் தேடுகிறேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நல்லா கவனிங்க. அப்போ அவரை நீங்க கூப்பிடும் பொழுது, அவரை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பும்போது அவர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உன் நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம நினைவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த நினைவுகள். நம்ம ஒரு தாழ்ந்த சிந்தை உள்ளவர்கள், அவர் எப்படின்னா உயர்ந்த சிந்தை உள்ளவர்கள். நாம் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவோம், ஆண்டவர் அதை விட பெருசாக செய்யக்கூடியவர். அதான் ஒரு இடத்துல ஆண்டவர் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் செய்வார். அப்போ நம்ம எப்படின்னா தாழ்வாகவே நினைக்கக்கூடாது, இது போதும், இப்படி இருந்தால் போதும், அப்படி இருந்தால் போதும் இல்லை. என்னை கர்த்தர் என்ன பண்ணுவார், நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். நான் நல்ல நிலையை ரீச் பண்ணுவேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு பாடமாக இருக்கும். நான் ஒருபோதும் தீமையானவைகளை செய்ய மாட்டேன், இழிவானவைகளை செய்ய மாட்டேன். அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம தேடும் பொழுது அவர் சொல்கிறாரு, உன்னுடைய நினைவை விட என்னுடைய நினைவு உயர்ந்ததாக இருக்கிறது. உங்களை பற்றிய ஆண்டவருடைய நினைவு எப்படிப்பட்டது, உயர்ந்தது. ஆண்டவர் நம்ம உயர்வாக எண்ணுகிறார், நம்மளை நல்லா இந்த உலகத்தில் வைக்க விரும்புகிறார். அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம நினைவை எடுத்துடணும், அவர் நினைவை நம்ம மைண்டில் வைக்கணும். அவர் நினைவு எங்கே இருக்குன்னா அவர் வார்த்தையில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா சூழ்நிலையே நினச்சி பார்க்குறோம், பிரச்சனைகளையே நினச்சி தியானிக்கிறோம், போராட்டங்களை தியானிக்கிறோம், பிசாசு என்னெல்லாம் பண்ணிட்டான் அதை யோசிக்கிறோம், மனுஷர்கள் என்ன பண்ணாங்க அதை யோசிக்கிறோம், உலகம் என்ன பண்ணுச்சு அதை யோசிக்கிறோம்.
இந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணாங்க, சூழ்நிலை என்ன பண்ணுச்சு, நம்முடைய நிலைமை என்ன, இதை யோசிக்கிறதை நிறுத்திவிட்டு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் சூழ்நிலைக்கு சொல்லுங்க. உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று கர்த்தரிடத்தில் சொல்லாதீங்க. உங்கள் சூழ்நிலைக்கு சொல்லுங்க, என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வசனத்தை எப்படி பயன்படுத்தணும்னே தெரியல. வசனத்தை எப்படி பயன்படுத்தணும், நம்ம போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்ல. அந்த வார்த்தை நமக்கு என்னத்தை கொண்டு வரணுமா, அதனாலே நாம் தைரியம் கொண்டு வாசித்து பாருங்கள். எபிரேயர் 13:5-6 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். இப்போ எனக்கு ஆண்டவர் என்னை திருப்தியாக வைத்திருக்கிறார், இனி ஏதாகிலும் எனக்கு தேவைப்பட்டால் அதை அவர் செய்வார், நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு அடுத்த வாரம் ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க, ஒரி பண்ணுவீங்க. ஒரி பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்களை இப்படி வைத்திருக்கிற தேவன் நாளைக்கு உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், நாளைக்கு கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருப்பார். இன்னைக்கு போதுமானவர் அவரு. இன்னைக்கு போதுமானவராக இருந்தாரா? ஆமாம், இன்னைக்கு போதுமானவராக இருந்தார். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த நாளுக்கு நீங்கள் நாளைக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற விஷயத்துக்காக இன்னைக்கு கவலைப்படாத, அடுத்த வாரம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கணும். இன்னைக்கு யாராவது தைரியத்தை எழுந்துட்டீங்களா? இன்னைக்கு யாராவது ஐயோ என் வாழ்க்கை என்னவாயிடுமோ, இந்த வருஷம் என்ன நடக்குமோ தெரியலையேன்னு கலங்குறீங்களா? அவருடைய வாக்கு தத்துவம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கட்டும். அவருடைய வாக்கு தத்துவம் உங்களுக்கு மன பலனை கொடுக்கட்டும். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நான் சொல்லணும், நான் பலவான். தரித்திரன் எவனும் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடவன். ஏன்னா எனக்கு ஏராளமான பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இல்லை, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் பெருசு இல்லைங்க, ஐஸ்வர்ய சம்பர்ணர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார், ஆகவே நான் ஐஸ்வர்யவான். நிறைய பேர் பணத்தை வச்சுக்கணும் பணக்காரன் சொல்லிட்டு இருக்கிறான். அவன்லாம் பணக்காரன் கிடையாது. இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஐஸ்வர்ய சம்பர்ணராகிய தேவன் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். அப்போ குறையே சொல்லிக்கின்னு கூடாது. ஐயோ எனக்கு இந்த குறை இருக்குதே, இந்த கஷ்டம் இருக்குதே, இந்த சூழ்நிலை இருக்குதே, இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஆகதையால் தைரியம் கொள்ளுங்கள். அவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாரா? ஐஸ்வர்ய சம்பர்ணராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணராக இருக்கிறார். நாம் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவர் நம்முடைய தகப்பன். அப்போது பணத்து மேலே தைரியம் வரக்கூடாது. பணத்து மேலே தைரியம் வந்தனா ஒரு நாள் பணம் கரைஞ்சி போகும், தைரியமும் இழந்துருவேன். ஒரு சம்பவம் நடக்கும்போது அது இழக்க ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற பணம் முக்கியம்தான், தேவையில்லைன்னு சொல்லலை. ஆனால் அது உங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடாது. மனித உதவி தேவை, மனித சகாயம் தேவை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் வளர்ந்து என்ன பண்ணாரு, பெருகினார்னு பார்க்கணும். அப்போ மனித தயவு நமக்கு தேவைதான். ஆனால் மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வைத்திடாதீங்க. எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இப்போ நிறைய பேருக்கு மனுஷன் ரொம்ப பெருசாக தெரிகிறான், அதனால் கடவுள்கிட்ட வருவதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, கர்த்தரை தேடுறதில்லை. தன்னுடைய பலன் அவங்களுக்கு பெருசாக தெரியுது, தன்னுடைய திறமை பெருசாக தெரியுது, தன்னுடைய வேலை அவங்களுக்கு பெருசாக தெரியுது. இதையெல்லாம் கொடுத்தவரை அவங்க நினைக்கிறது இல்லை. கொடுத்த பொருட்கள் மேலே தான் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் கர்த்தர் தந்த மனிதர்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறது. நான் சொல்கிறேன் பாருங்க, கொடுத்தவர் முக்கியம் கொடுக்கப்பட்டவைகளை விட. எல்லாம் அவரால் உண்டானது,
இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், இந்த நிலையில் இருக்கிறேன்னா அவரால் உண்டானது. இனி எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அவர் சந்திப்பார். அப்போ நான் எனக்கு வசனம் என்ன பண்ணணும்? தைரியத்தை கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமாக இருக்கிறீங்க? ஏதாவது உங்கள் இருதயத்தில் வந்து கலக்கத்தை கொடுக்குதா? ஏதாவது உங்களை கவலைப்பட வைக்குதா? ஏதாவது உங்களை அப்படியே உங்களை பலவீனப்படுத்துதா? சில பேர் சொல்கிறாங்க, ஆள் மட்டும்தாங்க மேலே இருக்கிறேன், அப்படியே உயிரை உருவிட்டாங்கன்றாங்க. செத்த போன மாதிரி இருக்கிறேன், என் இருதயம்லாம் கரைஞ்சி போச்சுன்றாங்க. அதெல்லாம் பேசாதீங்க, அது நெகட்டிவான வார்த்தை. அந்த வார்த்தையை பேச சொல்லி பைபிள் சொல்லவே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை எடுத்து அதனாலே தைரியம் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தைரியம் கொண்டு நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட சொல்லியிருக்கிறாரு. அதையே திருப்பி சொல்லலை. அவர் அதையே திருப்பி சொல்லியிருக்கலாம். ஆமாம், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடணும்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லலாம். அவர் அதை அப்படியே எடுத்து அதை கற்பனை பண்ணி அவருக்கேற்ற மாதிரி சொல்றார். என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்கு சகாயர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆங்கிலத்தில் என்ன வருகிறது? காட் இஸ் மை ஹெல்ப்பர்னு வருகிறது. தேவன் எனக்கு உதவி செய்யக்கூடியவர். அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஒரு வசனத்தை எடுத்து அதை உங்களுக்காக இருதயத்தில் வைத்து அதை விசுவாசித்து அதில் இருக்கக்கூடிய சாரத்தை அறிக்கையிடணும். அதனுடைய சாரத்தை அறிக்கையிடணும். அப்போ தாவீது கூட எப்படி அறிக்கை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சங்கீதங்களில் நிறைய ஆண்டவரை பற்றி அறிக்கை பண்ணுறார். மோசே அறிக்கை பண்ணுறார். மோசே சொல்கிறாரு, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்றார். அப்படி சொல்லிட்டு, நான் கர்த்தரை நோக்கி, யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. நான் பிரச்சனையை பார்த்து என் பிரச்சனையை சொல்ல மாட்டேன், நான் போராட்டத்தை சொல்ல மாட்டேன். நான் கர்த்தரை நோக்கி என்ன சொல்லுவேன்? நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுவேன். சொல்றோமா? நம்ம சொல்றதே இல்லை. நம்ம என்ன சொல்லுகிறோம்? என் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்றோம். என் பிரச்சனை எவ்வளோ பெருசு தெரியுமான்றோம். பிரச்சனையை எடுத்து உள்ளே வச்சு கற்பனை பண்ணி பிரச்சனையை சும்மா மாடிஃபிகேஷன் பண்ணி பேசுகிறோம். பைபிள் சொல்லுது, வசனத்தை எடுத்து உன் இருதயத்தில் வைத்து வசனத்தை அப்படியே இந்த கரும்பு சாரை பிழிகிற மாதிரி பிழிஞ்சு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன சொல்ல போற? ஆமாம் ஆமாம், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் நான் சொல்ல மாட்டேன். அவர் எனக்கு சகாயர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா அதனுடைய சாரம்சம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் தலகுனிய விட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் நீ வெக்கப்பட்டு போக விட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் நீ அவமானப்பட்டு போக விட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் நீ கஷ்டப்பட நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்னு அறிக்கை பண்றான். கர்த்தரை பத்தி பேசுறான். ஐயோ, என் சூழ்நிலை எனக்கு சிங்கம் போல இருக்குது, என் சூழ்நிலை எனக்கு கரடி மாதிரி இருக்குது, என் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குது, அதெல்லாம் பேசலை. பிரச்சனையே உனக்கு ஒன்று சொல்கிறேன், என் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம்? என்னை பாதுகாக்கிறவர், என்னை பராமரிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். இப்போ நம்ம அந்த வசனம் வைத்துக்கொண்டு நம்ம காலையில் எழுந்த உடனே ஏதாவது கலக்கம் வந்துட்டா உங்களை பார்த்து அந்த நெஞ்சில் கை வச்சு, நெஞ்சை நீ கலங்காதே, கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை போஷிக்கிறவர், உன்னை பராமரிக்கிறவர், உன்னை பாதுகாக்கின்றவர், உன்னை வழி நடத்துகிறவர். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், பாதுகாக்கின்றவராய், போஷிக்கின்றவராய், பராமரிக்கின்றவராய், வழி நடத்துகின்றவராய் என்னோடு கூட அவர் இருக்கிறார். சொல்லி பாருங்க, பிசாசு தலை தெறிக்க ஓடுவான் பாருங்க. வசனம் தான் பட்டயம், அதை வாயை திறந்தே பேசுறது இல்லை. எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு என்னென்ன பண்ணுறான்னு தெரியுமா? எனக்கு சத்துருக்கள் அதிகம், என் சத்துருக்கள்லாம் எப்படி என்னை சூழ்ந்துருக்கிறாங்க தெரியுமா? சத்துருக்களை பற்றியே பேசுகிறோம், சூழ்நிலையை பற்றியே பேசுகிறோம், கஷ்டத்தை பற்றியே பேசுகிறோம். நீங்கள் சொல்கிற நான் கர்த்தருடைய பிள்ளைகளை கடினமான சூழ்நிலையில் எழும்பி சொல்லுங்கள், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் பார்த்து கொள்வார்னு? அந்த விசுவாசம் நமக்கு தேவை. என்ன ஒரு அசட்டு விசுவாசம்! ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போகிறான். ஆனால் ஈசாக்கு கேட்குறான், ஆண்டவர் அப்பா எல்லாம் இருக்குது, தகப்பனே கறி நெருப்பு இருக்குது,
கத்தி இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது. பலியிடக்கூடிய ஆடு எங்கே? ஒரே ஒரு வார்த்தை. என்ன அறிக்கை தெரியுமா பண்ணா? இல்லைப்பா, அது எனக்கு தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல, அவ்வளோதான். உள்ள அந்த வார்த்தை சொல்லலை. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தர் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். சூழ்நிலை கடினமான ஒரு சூழ்நிலை தான். தான் மகனை தான் பலியிட போகிறான். ஆனாலும் கூட அவனுக்கு தெரியும், என் தேவன் எல்லாவற்றையும் நல்லபடியாக பார்த்து கொள்வார். அப்போ காலையில் எழுந்தவொன்னு சொல்லுங்கள், என் குடும்பத்தை கர்த்தர் நல்லபடியாக பார்த்துக்குவார், என் வருமானத்தை கர்த்தர் பார்த்துக்குவார், என் சூழ்நிலையை கர்த்தர் பார்த்துக்குவார். சொல்லணும், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுவேன்னு பைபிள் எங்கெல்லாம் சொல்லியிருக்குது. இயேசு சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்துண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அவன் சொன்னபடியே எத்தனை வாட்டி சொல்லுன்னு வருது பாருங்க. ஒரே வசனத்தில் ஏறக்குறைய 6 முறை சொல் 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 என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலைன்னா மலை கிடையாது, பிரச்சனை தான் மலைன்னு பைபிள் சொல்லுது. மலை போல பிரச்சனைன்னு சொல்கிறல, அதுக்கு தான் அது சிம்பிளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார், ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கவே நீங்காது, மாறவே மாறாது, மலை போல இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனை என்கிற மலையை பார்த்து சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பக்கத்தில் இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே உனக்கு சொல்லுகிறேன், பெயர்ந்து அப்பாலே போ. நம்ம பிரச்சனையை பார்த்து அப்படியே கலங்கி நிற்கிறோம். பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு பார்க்குறோம். ஐயோ எவ்வளோ பெரிய பிரச்சனை, தலைக்கு மேலே பிரச்சனை. சில பேர்லாம் பேசுவாங்க, தலைக்கு மேலே பிரச்சனை, நான் பிரச்சனையிலே முழுகி கொண்டிருக்கிறேன், இப்படியே முழுகி செத்துருவோம் போல இருக்குதே. கண்டிப்பாக செத்துருவேன் சொன்னேன்னா நீங்கள் சொல்லணும், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், ஹல்லேலூயா, சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வேன், சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள், கர்த்தர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா, சொல்லுவேன். தைரியமாக சொல்லுங்க, தைரியமாக சொல்லணும். அப்படியே பயந்துக்கின்னு கலங்கிங்கலாம் சொல்லக்கூடாது. விசுவாசத்தோடு நெஞ்சை நிமித்தி, என் தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். பார்க்காததை பேசுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. பார்க்கறதையும் பேசுங்க. பார்க்கறது காணப்படுவது காணாமல் போகணும்னு பேசுங்க, காணப்படாதது காணப்படும்படி பேசுங்க. புரியல நான் சொல்றது? எது காணப்படுதோ அது காணப்படாமல் போட்டோன்னு பேசுங்க. பிரச்சனை காணப்படுதா, நீ காணாமல் போன்னு சொல்லுங்க. ஏதாவது காணப்படலையா, அது காணப்படும் என்று பேசுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சூழ்நிலைக்கு வருகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. பின்னால் பார்த்தீங்கன்னா பார்வோன் என்ன பண்ணுறான், பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை சேஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து வருகிறார்கள், அவர்களை கொன்று போட வேண்டும் என்று வருகிறார்கள், அவர்களை கொள்ளையாட வேண்டும் என்று வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே போய் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க. சிவந்த சமுத்திரம் ஒரு பெரிய பிரச்சனை போல அவங்களுக்கு இருக்கிறது. இந்த புறம் போக முடியாது பள்ளத்தாக்கு, இந்த புறம் போக முடியாது பெரிய மலைகள், ஏறி ஓட முடியாது. ஒரு இக்கட்டான நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடியே இருக்குது. என்ன ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இனி வாழ்க்கையில் தப்பிக் கொள்வதற்கு வழியே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிங்க வீட்டில் போயிட்டு. வழியே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை. பின்னால் சத்துரு என்ன பண்ணுறான், சேஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டிருக்கிறதோ, பிரச்சனை உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, கஷ்டம் உங்களை மிகவும் வருத்தம் படைய பண்ணுகிறதோ, அப்ப ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா, இன்னைக்கு நீ பார்க்கிற இந்த எகிப்தியனை என்றைக்குமே பார்க்க மாட்டாய் என்று ஆண்டவர் சொன்னார். பிரச்சனையை பார்த்து ஒவ்வொரு முறையும் கலங்காதீங்க. பிரச்சனையை பார்க்குறீங்களா, பார்க்குறத சொல்லுங்க, இனிமே நீ என் வாழ்க்கையில் வரப்போறதே இல்லைன்னு சொல்லுங்க. இன்றைக்கு காணுகின்ற இந்த பிரச்சனைகளை நீங்க காண மாட்டீங்க, காணப்படாத அற்புதத்தை காண்பீர்கள். எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டாகும். ஒரு காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கரலை தட்டி அவரை பயப்படுத்தும். அந்த மாலை வேளையில் அவருடைய பிள்ளைங்க இப்படியே இருக்க மாட்டாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா ஆயிடுவீங்க, எல்லாம் நல்லா மாறிடும்.
இன்னைக்கு பார்க்குற எகிப்தியரை என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. பார்க்குறத பார்க்க மாட்டீங்க, பார்க்காததை பார்ப்பீங்க. என்ன தெரியுமா? வாழ்க்கையில் இதுவரைக்கும் சிவந்த சமுத்திரம் இரண்டா பிளந்ததை யாருமே பார்த்ததில்லை. என் தேவன் சமுத்திரத்தை பிளந்து ஒரு புதிய வழியை உண்டு பண்ணினார். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்க, வழி உண்டாகும். போங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்க்கறத பார்க்க மாட்டீங்க. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. கையை தட்டு கர்த்தரை மயப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எழுந்த உடனே சொல்லுங்க, காலையில் எழுந்த உடனே பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி. சில பேர்லாம் பல்லு விளக்காமே பூஸ்ட் சாப்பிடுவாங்க, கேப்டா பெட் பூஸ்ட்னுவாங்க. ஏன்னா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். பல்லு விளக்காமே சாப்பிட்றான். காலையில் எழுந்த உடனே எதை சாப்பிடலாம்? உடம்புக்கு ஆவியில் அப்படியே நோஞ்சானா இருப்பான், அப்படியே வருந்து நொந்து கஷ்டப்பட்டு கலங்கி இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைங்க கலக்கமாக இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைங்க வேதனை அடைவதை அவர் விரும்ப மாட்டார். என் பிள்ளைங்க விசுவாசத்தோடு தெம்பா இருக்குன்னு நினைப்பார். நான் இருக்கிற உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் இந்த உலகத்தில் இருக்கிற 1000 பொன் வெள்ளிகளை பார்க்கலாம் உனக்கு ரொம்ப விலையேறப்பட்டவன் அல்லவா? என் மேலே நீ நம்பிக்கை வைக்க மாட்டியா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசை விட, அவன் பண்ணுற எல்லா அவனுடைய கிரியைகளை விட நான் உனக்கு அற்புதம் பண்ண மாட்டேனா? நீ என்னை நம்ப மாட்டியா? அப்படின்னு அவர் சொல்லும்போது காலையில் எழுந்த உடனே கவலைப்படாத, தைரியப்படுத்துகள், உன்னை தைரியப்படுத்து. சொல்லு, ஆகையால் நான் தைரியம் கொள்ளுகிறேன், என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார், எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் மாறிவிடும், எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் பண்ணுவார், பெரிய காரியங்களை என் தேவன் செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எந்த வார்த்தையே யாருக்கு சொல்றாரு பாருங்க. சூழ்நிலையே நெகட்டிவாக இருக்குது, எல்லாரும் செத்துருவோம் அழிஞ்சிருவோம்னு பயப்படுற தேசத்துக்கு சொல்றாரு, தேசமே பயப்படாது. ஐயோ ஆண்டவரே, எதிராளிகள் சூழ பாளையம் இறங்கிட்டாங்க, சத்துருக்கள் எங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, மகிழ்ந்து களி சந்தோஷப்பட்டு சிரின்றார். கேட்கறதுக்கே பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஏன்னா மனித மூளைக்கு தேவனுடைய ஃபார்முலா எட்டாது. தேவனுடைய ஃபார்முலாவே வேற. நமக்கு 1 1 1 1 1 எத்தனை? 2 2 1 3. ஆனால் அவர் சொல்லுவார், நீ எத்தனை 1 போட்டாலும் அது என் கணக்கில் 1 தான். போ. பிதா குமாரன் பரிசுத்தாவி, நம்ம நினைப்போம் பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேர்னு. அவர் சொல்ல இல்லை, ஒருத்தர் தாங்க. மனித கணக்கு வேற, தேவனுடைய கணக்கு வேற. அவருடைய கணக்கில் நம்ம மனுஷ கணக்கிலேயே போட்டு பார்த்தனால நமக்கு எல்லாம் 3 3 தெரியும், அவருக்கு ஒன்றாவே தெரியும். அவருடைய கணக்கு வேற, அவருடைய ஃபார்முலா வேற. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலையெல்லாம் உங்களை பயமுறுத்தும் போது, நெருக்கம் வந்து உங்களை நெருக்கும் பொழுது, சஞ்சலம் உங்களை வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது, உங்க இருதயத்தில் வந்து நிரப்பும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயந்து கலங்கி சோகமா இருக்காத, மகிழ்ந்து களி கூறு. தேசமே என்ன பண்ணுமா? மகிழ்ந்து களி கூறான். எப்போ? சுத்தி சத்துரு வந்து சூழ்ந்துட்டான், என்ன நடக்குமோன்னு தெரியல, எல்லாம் அழிஞ்சு போறன்ற ஒரு சூழ்நிலை. பயம்தான் வரும். நேச்சுரலா இயற்கையா பயம் வரும். இதை கேள்விப்பட்டாலே பயம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே பயப்படுறீங்க, யோசித்த உடனே சில பேர் கலங்குறீங்க, என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து இதை விசுவாசித்து கலங்கி பயப்படாத, நான் யார் என்பதை நினைச்சு மகிழ்ந்து களி கூறு, பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கு தான் அவரோடு நெருக்கமாக இருக்கணும், அவர் வார்த்தையை கேட்கணும், அவரோடு கூட போய் அவர்கிட்ட. நம்ம தாவீது தனக்கு வந்து நெருக்கத்தின் போதெல்லாம் கர்த்தரை போய் என்ன பண்ணா? விசாரித்தான். ஆண்டவரோடு ஒரு உறவான், அவரை சார்ந்து கொண்டான். அவர் பேசினார், போகலாமா போகக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, நான் இருக்கிறேன், தைரியம் கொடுக்குறார். இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் தேடி பாருங்க, என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன நிந்தைகள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், பணம் வந்தாலும் வரா காட்டிலும், உயர்வு வந்தாலும் வரா காட்டிலும், கர்த்தரை தேடும் பொழுது you will receive his power. அவருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் அப்படி எழும்பும். அநேக முறை ஆரம்ப நாட்களில் ரொம்ப நெருக்கடியான நிலையில தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார், கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு பாரு நான் எப்படிலாம் செய்கிறேன்னு. கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே சூழ்நிலைகளாக இருக்கும், பிரச்சனைகளாக இருக்கும். ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் சூழ்நிலை அப்படியே இருக்குதே, அதை பார்க்காத, நான் சொன்ன வார்த்தை மட்டும் பாரு. 3 வருஷம் ட்ரெயின் பண்ணார். 3வது வருடம் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிட்டார். போங்க,
இன்னைக்கு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து விசுவாசத்தில் வாழுங்கள். ஒருபோதும் சஞ்சலமாக இருக்காதீங்க, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. வரும், ஏன்னா சூழ்நிலையை பார்க்கும்போது கலங்காமல் இருக்க முடியாது. நாமும் மனிதர்கள் தான். அப்படி கலங்குகிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. ஹல்லேலூயா. தேசமே, அவருடைய தேசமே, நீ பயப்படாதே. என்ன பண்ணா? மகிழ்ந்து களி கூறு. அவர் என்ன பண்ணுவாரா? பெரிய காரியம் செய்வார். நீ பயந்தேன்னா ஆண்டவர் செயல்பட மாட்டார். அப்படியே பிரச்சனை அப்படியே தான் நிற்கும். ஆனால் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து பாரு, நல்லா சந்தோஷமா இரு. எப்போ துக்கம் துயரம் நிறைய உனக்கு சூழ்ந்துருக்குதோ, நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா குளிச்சு, நல்லா ஃப்ரெஷ் ஆகி, நல்லா என்ன சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிடுங்க, நல்லா எப்படி ஜாலியாக இருங்க. யாருன்னா கேட்பாங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைக்கு உனக்கு கவலை இல்லை. எனக்கு என்ன கவலை? என் தேவன் இருக்கிறார், எல்லாம் பார்த்துக்கொள்வார்னு சொல்லுங்கள். அன்னைக்கே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் பாருங்க. நம்ம அதை விட்டுறோம். பிரச்சனையே நினச்சிங்க, தலை வாரத்தில், பல்ல வளர்க்கறதில்ல, குளிக்கிறதில்ல, நல்ல ட்ரெஸ் பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல. அப்படியே சாத்தா நம்மளை ஒடுக்கிடுவான் பாருங்க, ஒடுக்கிடுவான். உபாம புத்தகத்தில் ஒரு வசனம் வருது. அமலேக்கு தேவனுடைய ஜனங்கள் பிரயாணப்படும் பொழுது பாளையத்தில் பின்தங்கி நடந்த பலவீனமானவர்கள்லாம் வெட்டினானா. பின்னாடி பலவீனப்பட்டனா உன்னை வெட்டிடுவான் பிசாசு. நீ என்ன பண்ணணும்? பலன் கொள்ளணும், தைரியம் கொள்ளணும். எதை நினைச்சு? உனக்கு இருக்கிற மனித சப்போர்ட்டை நினைச்சல்ல, உனக்கு இருக்கிற பணத்தையோ உனக்கு இருக்கிற உலக பிரகாரமான காரியங்களை வைத்தல்ல, இந்த அண்ட சராசரத்தை ஆளுகின்ற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவரை நம்பி சந்தோஷமா இருங்க. பக்கத்தில் பாசுக்கோங்க, கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டு களி கூறு. அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிறது, அப்படியே கலங்கிறது, அதையே பிசாசு ஊதிக்கினே இருப்பான் மைண்டில். இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், அது நடந்துடும், இது நடந்துடும், இது ஆயிடுச்சுன்னா அது ஆயிடுச்சுன்னா. நீங்கள் சொல்லுங்கள், சாத்தானே வாயை மூடு. அவர் என்னுடைய கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என்னுடைய துருகமானவர், என்னுடைய தஞ்சமானவர். அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. வசனத்தை பேசுங்க. வசனத்தை இருதயத்தில் வைத்து அது சாறு பிழிஞ்சு, கரும்பு சாறு மாதிரி பிழிஞ்சு தினதோறும் அந்த வசனத்தை அப்படியே அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் என் கண்மலையானவர், என் கோட்டையானவர், என் துருகமானவர், என் அடைக்கலமானவர், என் உயர்ந்த அடைக்கலமானவர். இன்னொரு இடத்துல தாவீது சொல்றான், என்னைக்குமே அசைக்கப்பட மாட்டேன்றான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மனுஷ உடலில் நம்ம இருக்கிறோம், பிரச்சனையை பார்த்து கலக்கம்தான் வரும். ஆனால் நீ பார்க்குறத இனிமே பார்க்க மாட்டேன், நீ பார்க்காத புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அன்று சொல்கிறார், எகிப்தினை நீ பார்க்க மாட்டேன், இதுவரை உலகத்தில் யாரும் பார்க்காத நான் உன்னை பார்க்க வைப்பேன். சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் இரண்டா பிளந்து காண்பித்தார். ஹல்லேலூயா. எல்லார் கண்ணும் அப்படி ஆச்சரியப்பட்டது. நான் சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, பிளந்த உடனே எல்லாம் பாடினாங்க, மிரியாம் பாடினாங்க. பிளக்கிறதுக்கு முன்னாடி பாடணும், அதுதான் கர்த்தருக்கு பிடிக்கணும். பிளந்தா பாடுறேன், அது எல்லாரும் பாடலாம். ஆனால் விசுவாசத்தோடு பிளக்கிறதுக்கு முன்னாடி பாடணும். என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை எல்லாம் உங்களை பயமுறுத்தும் போது நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, அடைக்கலம் நீரே, கோட்டை நீரே, என்னை வாழ வைக்கிறவர் நீரே. உங்கள் வாயில திறந்து வசனத்தை பாடுங்க. வசனத்தையே பாட மாட்டேங்க, வசனத்தையே பேசிட்டு இருப்போம். ஏன்னா சாத்தான் நம்மளை அப்படி தூண்டி விட்டுருவான், சூழ்நிலையெல்லாம் பெருசாக்கிடுவான். அப்படியே எல்லா ஃபீலிங்ஸ் வேற நம்மளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுவோம். நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஃபீல் பண்ணுற, நம்ம பிரச்சனை நினச்சி ஃபீல் ஆகிறவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நினைத்து விசுவாசிக்கிறவர்கள். நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசியே நீ பதறாதே. வேதம் நமக்கு சொல்லுது, பதறாத. கர்த்தர் பார்த்துக்குவாரா? கர்த்தர் நல்லவரா? கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவாரா? எல்லாம் பார்த்து. ஆனால் நீ என்ன பண்ண தெரியுமா? அவருடைய சமூகத்தையே நாடணும், அவரை துதிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, ராஜாவே கட்டளை போட்டு சைன் பண்ணிட்டான். தானியேல் கலங்கலை, என்னைக்கும் வாழுற மாதிரி வாழ்ந்தான். போய் ஜெபம் பண்ணான், அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தர் என்ன பண்ணாரு? பெரிய காரியத்தை செய்தார். இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை தேடு. சும்மா எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை சொன்ன, அது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லவே சொல்லாத. என்ன நடந்தாலும் தைரியமா இருங்க, எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, thank you Lord. நீங்க அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே, நீங்க அதிசயமானவரப்பா. நல்லா புரிஞ்சுங்க, தேவை பெருசா இருக்குது, கை இருப்பு எவ்வளவு இருக்குது? குறைவா இருக்குது. எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது, ஆனா கையிருப்பு குறைவா இருக்குது. அதை கர்த்தரிடத்துல கொடுத்தா அந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன்.
தேவை எவ்வளோ பேர்? 5000க்கும் அதிகமான ஜனங்கள். அவர் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அவர் போதுமானவர், அவர் திருப்தியாக்கி நடத்துகிறவர், மீதம் எடுக்க செய்கிறவர். இந்த வருஷம் இல்லைங்க, எந்த வருஷமும் அவரை நம்புகிற பிள்ளைங்க ஒரு குறைவும் வராது. திருப்தியாக்கி நடத்துவார், அற்புதங்களை செய்வார். தேவைப்பட்ட கண்மலையை கூட பிறப்பார், தேவைப்பட்ட வானத்தையே திறப்பார். காடைகள் வந்து விழும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரெக்டான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். வழி இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதையில் நெருக்கடிகளும் சஞ்சங்களும் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைங்கன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. We must walk by faith, not by sight. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பார்க்கிறத வச்சு நான் வாழறவல்ல, என் தேவனை விசுவாசிக்கிறேன், ஆகவே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் 2 கை வைத்து சொல்லுங்க, என் தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர். நல்லா கொஞ்சம் தைரியமா சொல்லு, என் அப்பா இருக்கிறார், எங்க அப்பா இருக்கிறாரு, அவர் எனக்கு போதுமானவர், எல்லாம் பார்த்துக்குவார். போ, ஹல்லேலூயா. எல்லாம் நடக்கும், எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், வியாதிகள் மாறும், கண்ணீர் மாறும், கஷ்டம் மாறும். இன்று பார்க்கிற சூழ்நிலையை நீ என்னைக்கும் பார்க்க போறதில்ல. பார்க்காத புதிய வழிகளை கர்த்தர் உனக்கு திறப்பார். பார்க்காத புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். ஆனால் அவரை உத்தமமாய் தேடுகிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். உத்தம இருதயத்தோடு அவரை தேடணும், அந்த தைரியம் வரணும். அதுக்கு அவர் கூட எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லாமல் உலகத்துக்கு பின்னால் ஓடுகிறது, உலக பின்னால் போகிறது, உலக காரியங்களை பேசுறது, தப்பான விஷயங்கள்லாம் நம்மளை தவிர்க்கணும். கெட்ட காரியங்கள் நம்ம இருதயத்தை விட்டு நீங்கணும். தப்பான நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன, நான் கவலைப்படவும் கூடாது, பயப்படவும் கூடாது, எதை நினச்சும் பதறவும் கூடாது. அவருக்கு அப்படி செய்தால் அப்பாவுக்கு பிடிக்காது, நம்மளை கடிந்து கொள்வார். ஒவ்வொரு முறையும் உங்கள் கண்ணில் இந்த படம் வந்து நிற்கட்டும். இயேசு சீசலோடு அந்த கடலில் பிரயாணம் பண்ணுறார். கடல் கொந்தளிக்கிறது, காற்று பலமாக வீசுகிறது, என்னமோ ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. அப்போ எல்லாம் பதறாங்க, பதறி பயப்படுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நிம்மதியாக அங்கே இருக்கிறார். எல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே எழுந்துரும், நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? ஆண்டவர் எழுந்து, சாரிப்பா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலை. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அநியாயமாக இருக்குது, காற்று வீசுது ஆண்டவரே, கடல் கொந்தளிக்குது ஆண்டவரே, எவ்வளோ ட்ரை பண்ண ஆண்டவரே, முடியல. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு ஏன் நான் இருக்கிறேன்ற விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், அவங்க முயற்சி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அங்கே கூடவே தான் அவர் இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ என்னென்னமோ பண்ணுற, கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நினச்சியா நீ தைரியம் அடைய மாட்டேன்ற? ரிலாக்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரிலாக்ஸ் சார். சிக்னல் நம்ம வண்டியில் போயினே இருக்கிறோம், வண்டியில் போயினே போது டக்குன்னு ரெட் லைட் விழுது. விழுந்த உடனே முன்னாடிலாம் பார்த்தா ஸ்டாப் அப்படின்னு அதிகாரத்தோடு இருக்கும். இப்போலாம் ரிலாக்ஸ்ன்னு போடுறான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்றான். நான் சொல்கிறேன் பாருங்க, பிரச்சனை உங்களை ஸ்டக் பண்ணி நிற்கும் போது அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க, கொஞ்சம் இளைப்பாருங்க, அவருடைய வசனத்தை எடுத்து உள்ளே வச்சு நிம்மதியாரு. எல்லாம் பதறுவான், ஊன்னு அப்படியே அலறுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க பதறாமல் அப்படி என்ன பண்ணுவாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா உலகத்தில் இருக்கிறவரிட நான் நம்புகிற தேவன் எவ்வளவு பெரியவர் எனக்கு தெரியும். நான் யாரை விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நல்லா அவரை ஆராதிங்க, நல்லா அவரை புகழுங்க, நல்லா பாடுங்க. ஆணுடைய பிள்ளைங்க கஷ்டம் வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, போங்க. அப்படியே படாரி மாதிரி இருக்கிறது, எதையும் சாப்பிடாமல் இருக்கிறது, கேட்டாக்கா ஒரே துக்கம், தொண்டையை அடிக்கிறது பிரதர்னா நல்லா புரிஞ்சுங்க. சாத்தான் தொண்டையை பிடிச்சி சாவடிச்சிடுவான். நல்லா கத்துற துதி, நல்லா கத்துற ஆராதி, அப்படி வசனத்தை எடுத்து தைரியம் போல் அப்பா இருக்கிறான்ற தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்தோடு பேசு. என் தேவன் எனக்காக யாவையும் எல்லாம் நன்மையாய் செய்து முடிப்பார். அவருக்கு தெரியும் எப்போ மாற்றணும்னு. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். கைவிட்டுருவாரோ? அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிட்டுருவாரோ? ஒரு போதும் அவர் கைவிட மாட்டார். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளை, சில நேரங்களில் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். என் ஆண்டவர் கைவிட்டார் போலகுதே, என் ஆண்டவர் மறந்துட்டார் போலகுதே. ஏசியா தீர்க்க புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சியோன்னா சபையோ என்னை பார்த்து சொல்லுது, என் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், என்னை மறந்துட்டாருன்னு. உடனே ஆண்டவர் ரிப்ளை பண்ணார். அந்த மாதிரி ஃபீல் உள்ள ஆளுங்களுக்கு, தாயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்மை மறக்காத தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன்,
நீங்களே அவரை மறந்தாலும் அவர் உங்களை மறக்கிறதே இல்லை. உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள்லாம் அவர் அறிவார். என் பிள்ளை இந்த கடினமான சூழ்நிலையில் பயணிக்கிறது, என் பிள்ளை இந்த கடினமான சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறது, நெருக்கடியான நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறது, ஆனாலும் அது விசுவாசத்தை இழக்கவில்லை. என் மேலே விசுவாசத்தோடு அது கடந்து போய் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் வியாதிகள் நெருக்கடிகள் வரும் பொழுது சஞ்சலம் அடையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சொல்லுங்க, அவர் என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை அவர் சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணம் ஆவேன் இல்லைங்க, குணமானேன். அது தைரியம் வரணும். வியாதி வந்தால் மருந்து ஞாபகம் வரக்கூடாது. இந்த மாத்திரை மருந்து தான் ஞாபகம் வரணும். இந்த வார்த்தை தான் ஞாபகம் வரணும். அதை இருதயத்தில் வைக்கணும். அதை அறிக்கை பண்ணணும். அவர் தழும்புகளால் நான் குணமானேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்னை எந்த வியாதியோ எந்த பிசாசனுடைய தொல்லைகளோ இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை ஒன்றும் செய்யாது. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம்? நித்தமும் நடத்தி மகாவரட்சான நாட்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உங்கள் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். சொல்லுங்க, நான் வயசானாலும், சொல்லுங்க, வயசானாலும் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். நான் கொழுத்த கன்றை போல இருப்பேன். நம்ம அப்படி கிடையாது. ஒன்றும் வயசாகல, அதுக்குள்ளே கேள்வி மாரி ஆயிட. நான் எப்படி இருப்பேன்? மிடுக்கா இருப்பேன். நான் யார்? தேவனுடைய பிள்ளை. நான் துடிதுடிப்பா இருப்பேன். நான் எப்பவுமே ஆக்டிவா இருப்பேன். அப்படியே சோம்பேறி மாதிரி இருக்கக்கூடாது, தரித்திரம் பிடிச்ச மாதிரி. ஏன்னா நான் பணத்தை நம்பியோ உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளை நம்பியோ வாழறவில்லைங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவனை விசுவாசித்து வாழுகிறவன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் சொல்றேன் பாருங்க, அனில் அம்பானி அவங்க பையனுக்கு மேரேஜா 1000 கோடி செலவு பண்றாங்களாம். மிக லக்ஸுரி எல்லாம் நடக்குது. பெரிய பெரிய விருந்தினர்கள் எல்லாம் வராங்க. நான் சொல்றேன் பாருங்க, அந்த அனில் அம்பானியுடைய மையம் கூட அவனுக்கு குறைவு இருக்கும். கேட்டால் அவன் குறைவுப்பட்டுக்கிறான், அவனுக்கு குறைவு இருக்குது. ஆனால் அனில் அம்பானியை உண்டாக்குனார் பார் நம்முடைய ஆண்டவர், அவரை தேடுற அவருடைய பிள்ளைகளாக நமக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க. வெறும் பணம் அல்லங்க நம்முடைய சோர்ஸ். நித்திய மகிழ்ச்சி நம்ம தலை மேலே இருக்கும். அனில் அம்பானி கூட நித்திய மகிழ்ச்சி இருக்காது, எனக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அனில் அம்பானி கூட ஒரு பிரச்சனை வந்து அப்படியே கலங்கிடுவான், அப்படியே பயந்துடுவாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரன் என்ன பண்ண நடுக்கிடுவான். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அப்படியே சும்மா மலை மாதிரி நிற்போம் பாருங்க. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். நான் பணத்தை நம்பி நிற்கிறவன், பரிசுத்தரை நம்பி நிற்கிறவன், பாதுகாக்கிற ஒரு தேவனை நம்பி நிற்கிறவன். உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள் ஐயோ மரணம் வந்தால் என்ன ஆகிடுமோன்னு நினைப்பான். ஆனால் அவருடைய பிள்ளைங்க மரணத்தை அப்படி சந்திப்பாங்க ஒரு தைரியமாக. அப்போ யார் பெரிய பணக்காரன்? நம்ம தான் பெரிய பணக்காரன். ஒரு இல்லையோ சொல்லுவோமா? ஒரு சின்ன பிரச்சனைக்கே நடுங்க போடுறான், தற்கொலை பண்ணிக்கிறான் நிறைய பேர். நமக்கெல்லாம் தற்கொலை பண்ணாக்க 1000 முறை தற்கொலை பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம். நிறைய பேர் முறிந்து விழுந்தார்கள், நாம நிமிர்ந்து நிற்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் என்னை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்குமே கவலைப்படாத, எல்லாம் அப்பா பார்த்துக்குவார் போ. ஆனா டெய்லி அவர் முகத்தை தரிசி சொல்லு, அவரை பார்த்து, ஒப்பற்ற என் செல்வமே, அனில் அம்பானியை விட நீங்க பெரிய ஆண்டவரே சொல்லுங்க அவரை பார்த்து, எனக்கு நீங்க போதுமானவர். வெறும் பணம் மட்டும் நீங்க கொடுக்கிற தேவன் அல்ல, பாதுகாக்கிறவர். எல்லா தீமைக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காப்பார். சொல்லுங்க வாயினால, எல்லா தீமைக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார், என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு கர்த்தர் என்றென்றைக்கும் காப்பார். நான் ஒருபோதும் கலங்க போறதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கு அசைக்கப்படாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கு நம்ம தான் சாட்சி. என்னன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் புலம்புறதும் மூஞ்சி சோகமாக வச்சுக்கிறதும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிறதும் ஆகவே ஆகாதீங்க. பிரச்சனை வரும்போது நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல தலை நிறைய பூவை வச்சு ஆண்டவர் ஆராதிங்க போங்க. சிலதெல்லாம் நல்லா ஆழமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. நல்ல பர்ஃப்யூம் போட்டு
நல்ல வாசனை காமிச்சு நல்ல மகிழ்ச்சியா இருங்க, நல்ல ஷாப்பிங் போங்க, நல்ல சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டாடுங்க. இப்படிலாம் சொல்றதுனால அதிகமாக மேக்கப்ல இறங்கிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, சூழ்நிலை உங்களை ஒடுக்கி உங்களை அமுக்க உங்களை செயல்படாம பண்ண விடாதீங்க என்பதற்காக சொல்லுகிறேன். Be happy and rejoice every day. ஏன்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களுக்கெல்லாம் செல்வம், இந்த உலகத்தை உண்டாக்குன தேவன் என்னுடைய ரட்சகராக இருக்கிறார். நான் பயப்படவே மாட்டேன், கலங்கவே மாட்டேன், ஒரு நாளும் நான் குழப்பமடையவே மாட்டேன். நான் விசுவாசித்து தைரியமாக இருப்பேன். வசனம் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். கொடுக்குற வசனம் நமக்கு தைரியத்தை. நம்ம வசனத்தையே படிக்கிறது இல்லை, பேப்பர் நியூஸை தான் பார்க்குறோம், நம்ம பேங்க் பேலன்ஸை பார்க்குறோம். அதுவும் ஒரு மெசேஜ் வந்துடுச்சுன்னா போச்சு எல்லாமே. யாராவது ஒரு கெட்ட செய்தி சொல்லிட்டா அப்படியே உடஞ்சு போயிடுறோம். இந்த வேதத்துக்கு பேரே நற்செய்திங்க. இதை வசனத்தை படித்து நீ தைரியம் கொள்ளுங்க, வசனத்தை படித்து பலன் அடைங்க, வசனத்தை உள்ள வைங்க, அதை தியானம் பண்ணுங்க, சொல்லுங்க, என் தேவன் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிப்பார். பலவீனன் எவனும், பலவீனம் வந்துருச்சா பலவீனத்தை பேசாத, வேதம் சொல்லுது பலவீனன் எவனும். அப்ப ஆண்டவர் பொய் சொல்றாரா? இல்லை, உண்மை. ஏன் தெரியுமா? எனக்குரியது பலன், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா ஞானம், அறிவு, ஆற்றல் எல்லாம் அவர் தான் எனக்கு. இல்லாததை பார்க்காத. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து பார்த்து பேசாத, விசுவாசிக்கிறத பேசு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? விசுவாசிக்கிறேன் ஆகவே பேசுகிறேன். விசுவாசிக்கிறதா பேசணும். இன்னையிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. சூழ்நிலைகளுக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக அப்படியே சில பேர் அப்படியே தியானிச்சு அப்படியே பேசுவாங்க பாருங்க. நீங்க வசனத்தை பேசுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்வார், அவர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ரெண்டு விஷயம் கவனிக்கணும். ஒன்று, அவர் யாருன்னு சொல்லணும். இன்னொன்று, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை சொல்லணும். அவர் யாரு? போதுமானவர். அவர் யார்? நல்ல மேய்ப்பர். அவர் யார்? என்னுடைய பரிகாரி. அவர் யார்? சர்வ வல்லவர். அவர் யார்? எல்லாம் எனக்காக செய்கிறவர். அவர் யார்? எனக்கு அற்புதங்களை செய்கிறவர். அவரை பத்தி பேசுங்க. அவருடைய நாமமே அவரை பத்தி சொல்லுது. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா நிசி, எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி தருவார். யெகோவா சாலோம், சமாதானம் தருவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சமாதானம் தருவார்னா நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. எல்லாமே நல்லாக்கி தருவார்னு அர்த்தம். எல்லாத்தையும் நல்லாக்கி தருவார். யெகோவா சம்மா, கூடவே இருப்பார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா ரூவா, எனக்கு ஜீவன் தருகிறவர். யெகோவா ராபா, என்னை குணமாக்குகிறவர். அவர் யாருன்னு பிசாசுக்கு சொல்லுங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதையும் சொல்லுங்க. அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு தைரியம் படுங்க, தைரியப்படுங்க. என்னைக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்க தைரியத்தை இழக்கிற மாதிரி பண்ணுச்சுன்னா அந்த பார்த்து சொல்லுங்க, பிசாசை இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு எல்லாமா இருக்கிறார். எல்லாம் அவர் செய்வார். விசுவாசத்தோட என்ன பண்ணுங்க? அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தோட டிக்ளேர் பண்ணுங்க, அறிவிங்க. தேவன் நமக்கு சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுத்துருக்கிறாருன்னா நல்ல வாயை கொடுத்துருக்கிறார். வாய் எதுக்கு? பேசணும். எதை பேசணும்? எதை பேசணுமோ அதை பேசணும். எல்லாத்தையும் பேசக்கூடாது. எப்போ பாரு நெகட்டிவாக பேசுறது. அவிசுவாசிக மாதிரி பேசாதீங்க. நீ விசுவாசியா உன் பேச்சிலேயே தெரியும். விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க. அங்கே தாங்க கர்த்தர் வேலை செய்வார். அதான் காலையில் கூட சொன்னேன், ஒரு மனிதனை கர்த்தர் ஆஸ்வதிக்கும் முன்பால் அவன் இருதயத்தை பார்ப்பார். அங்கே ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, என்ன நேசிக்குதா, இல்லை கெட்ட எண்ணங்களும் கெட்ட காரியங்களும் இருக்குதா, அதை பார்த்துக்கணும். இருதயத்தில் விசுவாசத்தை நிறைஞ்சு வைங்க. சூழ்நிலையே பார்க்காதீங்க. சூழ்நிலையே பார்த்து பார்த்து அதையே பேசாதீங்க. விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? பேசுங்க. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை மறக்காதீங்க. 12 வருஷம் இருக்கிற பணம்லாம் காலி ஆயிடுச்சு. பெஸ்ட் டாக்டர்லாம் பார்த்தாங்க, என்ன நடக்கலை, கொஞ்சம் கூட சுகமாகலை.
அப்படி வருத்தப்படுகிற போது என்ன நடந்தது? இயேசுவை பற்றி கேட்டாங்க, கேள்விப்பட்டாங்க. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டா என்ன வரும்? விசுவாசம் வந்துடும். வந்தது அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. விசுவாசம் வந்தால் என்ன நடக்கும்? வாய் பேசும். நீங்கள் பாருங்கள், அந்த அம்மா சொன்னாங்களாம், தனக்குள்ளே சொல்லிக்கினாங்களாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் நல்லாயிடுவேன். நம்ம சொல்கிறோமா? அப்போ ஆண்டவர் கூட்டமாக போயினுக்குது, எல்லாம் தொடுறாங்க, இந்த அம்மாவும் தொடுறாங்க. எல்லாரும் தொட்டதில் பெருசாக தெரியல ஆண்டவருக்கு. திரும்பி பார்த்து யார் என்ன தொட்டதுன்னாரு. உடனே சீசர்களில் பேதுருன்னு சொல்கிறார், என்னங்க ஆண்டவரே, இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கா ஒன்றும் தெரியலையா? எல்லாம் தான் உங்களை தொடுறாங்க. எல்லாம் தொட்டதெல்லாம் வேறப்பா. விசுவாசத்தோடு என்ன ஒருத்தர் தொட்டுட்டாங்க. இங்கே என்ன கூட தொடலை, என் வஸ்திரத்தை தொட்டாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இங்கே விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தை அறிக்கை செய்தால் அவரையே தொட்ட மாதிரி அர்த்தங்க. ஏன்னா அவர் தாங்க வார்த்தை. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்த அவரை தொட்ட மாதிரிங்க. அவரை தொட்டா சூழலை மாறிடும். அவரை நம்ம என்ன பண்ணுறதில்ல, அவருடைய வார்த்தையை கனப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை என்ன பண்ணுவாராம்? கனப்படுத்துகிறவர். அவர் வார்த்தையை பேசுங்க. சூழ்நிலைக்கு எதிராக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை எடுக்கிறேன், அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நான் கலங்க மாட்டேன், நான் அப்செட் ஆக மாட்டேன், நான் மனம் உடைந்து போக மாட்டேன், நான் பதற மாட்டேன், நான் ஃபீல் ஆகுது, இதெல்லாம் என்னை ஃபீல் பண்ண விடாது. இந்த சூழ்நிலை நான் எப்படி நிற்பேன்? நிமிர்ந்து நிற்பேன், விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை? ஹல்லேலூயா. தைரியமாக சொல்லுங்க. ஒரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அதனுடைய சாரத்தை பிழிஞ்சு அறிக்கை செய்யுங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீ என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா வாக்குத்தத்தையும் எடுத்து அப்படியே பிழிஞ்சு அந்த சாரத்தை எடுத்து அறிக்கை செய்யுங்க. மலைகள் விலகினாலும் என்ன வாக்கு பாருங்க, இந்த மாதிரிலாம் யாரும் வாக்கு கொடுக்க முடியாது. மலை கூட விலகிடும், பர்வதம் கூட நிலை பெறுந்துடும். ஆனால் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் உன் மேலே என்ன பிளான் வச்சுட்டாருன்னா, எந்த சூழ்நிலை உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உன்னை கைவிடவே மாட்டார். நீ தப்பு பண்ணால் உன்னை அடிப்பார், உன்னை டிசிப்ளின் பண்ணுவாரை தவிர கைவிட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தப்பாக வாழ்ந்த ஒரு தகப்பனை போல உரிமை எடுத்து உன்னை டிசிப்ளின் பண்ணுவார், உன்னை கண்டிப்பார், எல்லாம் பண்ணுவார், ஆனால் கையே விட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் நம்மளை டிசிப்ளின் பண்ணிக்கணும். அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவரை கருத்தாய் தேடணும், எல்லாத்தையும் விட்டுடணும், அருவருப்பான காரியங்களை விட்டுடணும், பரிசுத்தமாக ஆண்டவருக்கு வாழ்வதற்கு ஒரு முடிவு எடுக்கணும், பாவத்தை விட்டு விலகி ஓடணும். அதே மாதிரி தைரியமாக இருக்கணும். சூழ்நிலை மத்தியில் கோலியாத்தை பார்த்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களே நடுக்கிறாங்க, இஸ்ரவேல் சேனையே நடுங்குது, வீராதி வீரெல்லாம் நடுக்கிறான். ஒரு வாலிப பையன் வரான், அவன் வேற எதுக்கு வரான்? அவங்க அப்பா சாப்பாடு கொடுத்து வர சொன்னார். அவங்க அண்ணன்லாம் எங்கே இருக்காங்க? மிலிட்ரியில் இருக்கிறாங்க. இவர் ஆடு மேய்க்கிறவர் போகிறாரு. பார்த்த உடனே எல்லாம் நடுங்கினுக்கிறாங்க. இவருக்கே ஒன்றும் புரியல, என்ன அவனை பார்த்து இவங்க நடுக்கிறாங்க. அவன் பேசிக்கினே இருக்கும்போது தாவீது காதில் ஒரு வார்த்தை விழுந்துடுது. என்ன தெரியுமா? அவன் இஸ்ரவேலின் தேவனை தரைக்குறைவா பேசுகிறான். உடனே அவனுக்கு விசுவாசம் வந்தது பாருங்க. உடனே சொல்கிறான், நான் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறேன்றான். இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர் சூழ்நிலையை பார்த்து நீ என்னுடைய எனக்கு சவால் விடல, எங்கள் அப்பாவுக்கு சவால் விடுற, நான் கெட்டு போனேன், எங்கள் அப்பா தலை குனிவார், எங்கள் அப்பா ஒருபோதும் தலை குனிய மாட்டார், நான் தலை குனிய விட மாட்டேன், நீயா நானா பார்த்துருவான். பிரச்சனைக்கு முன்னால் என்ன பண்ணுங்க? தைரியமாக நில்லுங்க. எதை நம்பி? அவரை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி. ஒருபோதும் கலங்காதீங்க. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தான் சொன்னார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. எங்கேயாவது ஆண்டவர் நீ பயந்து கலங்கி துக்கப்பட்டு எங்கன்னா உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. பைபிளில் புலம்பலை வாசிங்க, அதுக்கு பேரே புலம்பல், புலம்பி தள்ளுற ஒரு வார்த்தை. ஆனால் அப்படி புலம்பிக்கினே இருக்கும்போது எரேமியாவுக்கு ஒரு ஸ்டக்குன்னு ஷாக் அடிக்குது. ஏண்டா நான் சூழ்நிலையே பேசினுங்கிறேன், ஏண்டா நான் பிரச்சனையே பேசினுங்கிறேன், சூழ்நிலை என்னமோ கெட்டது, ஜனங்கள்லாம் பாவம் செய்து ஒரு கெட்ட சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் நான் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று அறிக்கை செய்கிறான். பிரச்சனை பெருசாக இருக்கட்டும், யார் நிமித்தமாவது பிரச்சனை வரட்டும், நீ ஆண்டவருடைய பிள்ளை, அவரை விசுவாசிக்கிற நீ சொல்லு, இதை என் மனதில் கொண்டு நம்பிக்கை கொண்டிருப்பேன். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில்
சென்டரில் இந்த வார்த்தையை சொல்கிறார், புலம்பிட்டு சொல்கிறார். டக்குன்னு அவருக்கு அப்போ தான் கண்ணு திறக்கப்படுது. சொல்கிறாரு, இல்லை நான் இதெல்லாம் வச்சு கலங்கிறத விட்டுட்டு இதை என் மனதில் கொண்டு நம்பிக்கையாக இருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. இன்றைக்கி சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை நெருக்கடிகள், சோதனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் உங்களுடைய தோல்வி, உங்களுடைய இயலாமை, உங்களுடைய சூழ்நிலை, பிசாசு என்ன பண்ணுறான் அதை பேசாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்க. என்ன அழகான ஒரு சங்கீதம், 91ஆம் சங்கீதம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்குன்னு சர்வ வல்லமையுடைய நிழலில் தங்குவான்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிற அறிக்கையெல்லாம் படிங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்குன்னு சொல்வேன். அவர் உன்னை, அவர் சொல்லியிருக்க, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கு தப்புவிப்பார். பகலில் இரவில் பறக்கும் அம்புக்கும், இரவில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் பறக்கும் அம்புக்கும் நான் பயப்படாது இருப்பேன். நம்ம என்ன சொல்ல தெரியுமா? ஐயோயோ எல்லாம் போச்சே, எல்லாம் முடிஞ்சதுன்றோம். பயப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை எல்லாம் பார்த்து கொள்வார். ஒரு நாளும் மனம் கலங்காதிருங்க. இன்றைக்கி ஒருவேளை கலக்கத்தோடு வந்திருக்கலாம், குழப்பத்தோடு வந்திருக்கலாம், நிம்மதியற்ற நிலையில் வந்திருக்கலாம். நீ யாரை கனப்படுத்த போகிற? கர்த்தரை கனப்படுத்த போறியா? பிரச்சனையை கனப்படுத்த, பிசாசை கனப்படுத்த போறியா? கர்த்தரை கனப்படுத்தணும்னா அவரை பற்றி பெருமையாக பேசு. எந்த சூழ்நிலை விசுவாசத்தை விட்டுறாத, பதறாத, தைரியமாக போங்க. வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கனமகிமை உண்டாக்குறது. மேலும் காணப்படுகிறீர்கள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். இன்னைக்கே நம்பிக்கையோடு போங்க. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கி பார்க்குற பிரச்சனை என்றைக்குமே பார்க்க மாட்டேன். ஏதோ ஒன்று புதுசாக கர்த்தர் செய்ய போகிறார். இது எப்படி செய்வார்னு தெரியாது. எந்த கதவை திறக்கிறாரோ, எந்த சிவந்த சமுத்திரத்தை திறக்கிறாரோ, எந்த மலையை விலக பண்ணுறாரோ தெரியாது. ஆனால் என் தேவன் ஒரு புதுமையை செய்வார். எதுவுமே நம்புறீங்க? எல்லாரும் எழுந்திருந்த ஆண்டவரை மயப்படுத்தும். இந்த மாலை வேளையில் விசுவாசிக்கிறவர்களே நீங்கள் பதறாதீங்க. விசுவாசிக்கிறவர்களே நீங்கள் கலங்காதீங்க. விசுவாசத்தால் உங்களை கர்த்தர் பிழைக்கும்படி செய்வார். நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் என்னை பலப்படுத்துகிறது, உம்முடைய வசனம் என்னை ஊக்கப்படுத்துகிறது, உம்முடைய வசனம் என்னை என்கரேஜ் பண்ணுது. ஆண்டவரே உம்முடைய வசனம் என்னை புதுமையாக்குகிறது, புதுபலன் அடைய பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்திருக்கிறார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல நான் எழும்பிடுவேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நல்ல வேளையில் நீங்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்றது எங்கள் வாழ்க்கையில் முக்கியம். நீங்கள் யார் என்பது எங்களை பலப்படுத்துகிறது. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எங்களை ஊன்ற கட்டி எழுப்புகிறது. எங்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. எந்த சூழ்நிலையை பார்த்து உடைய பிள்ளைங்க கலங்கி, எந்த சூழ்நிலையினாலும் உடைய பிள்ளைங்க கத்தாவே பயந்து, எந்த சூழ்நிலையும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை வேதனைப்படுத்தாதபடி சூழ்நிலைகள் மத்தியில் விசுவாசத்தை காத்து கொண்டு என் தேவன் உத்தமத்தோடு உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன்னு வாக்கு கொடுத்தது போல இந்த காலங்களில் சஞ்சலப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் எப்படி நடக்க போகுதுன்னே தெரியாது. இன்னைக்கு பார்க்குற அந்த பிரச்சனை இல்லாமல் போகிறது. ஒரு புதிய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, புதுமையை செய்ய போகிறீங்க, புதிய மாற்றம் வரப்போகிறது. புதிய காரியங்களை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். அவனாந்திரத்தில் வழியை நீங்கள் திறப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படியா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா, பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. உங்கள் வார்த்தையை எடுத்து அறிக்கை பண்ணும்போது அற்புதம் நடக்கட்டும். உங்களை பற்றி பிரச்சனைக்கு சொல்லும்போது அந்த பிரச்சனை விலகி போக போகிறதுக்காய் நன்றி. சூழ்நிலைகள் மாறப்போகிறதுக்காய் நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதுக்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சிறகின் கீழே மறைத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய நேரிலே அவர்கள் வாழ்வார்களாக. அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்து அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். நான் எல்லா தீமைகளுக்கும் தப்புவிக்கப்படுவேன். கர்த்தர் என்னை கனப்படுத்துவார். அவருடைய கனத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அவர் என் தலையை உயர்த்துவார். இப்பொழுதுமே என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிறேன் சத்துருக்கு முன்பாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதிரி வசனத்தை எடுத்து அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து உமக்கு சாட்சியாய் வாழ முடிய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. கிருபையினால் மூடுங்க ஆண்டவரே, தயவினால் மூடுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக.